அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் என் குழந்தைய காப்பாத்த உதவணும்னு தியேட்டர் வாசலில் கண் கலங்கி நின்ற பெற்றோர்கள். நாங்க தாவைக்கா கட்சியிலேருந்து இது எஸ்எம்ஏங்கிற ஒரு நோய், ஒரு ஜீன் குறைபாடுனால வர நோய். இந்த மருந்துடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 16 கோடி ரூபாய். தாய்ப்பால கூட குடிக்க முடியாத அளவுக்கு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட பச்சிளங்குழந்தை. மக்கள்கிட்ட நாங்கள் நிதி சப்போர்ட் கேட்டுட்ருக்கோம். அஜித்குமார் சார் அவரோட ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் விஜய் சார் அவரோட ஃபேன்ஸ் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த படத்தின் மூலமாக இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிற எல்லாருடைய அஜித்குமார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கொடுங்க. உங்கள்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். விடாமுயற்சி படம் ரிலீஸின் போது நிதி உதவி திரட்டிய பெற்றோர்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சௌந்தர்யா அப்படின்றவங்களுக்கு ஒரு பச்சிளம் குழந்தை இருக்கு. இந்த குழந்தை ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களாமா. குழந்தை பிறந்த 6 மாசமே ஆன நிலையில குழந்தையுடைய மருத்துவ உதவிக்காக தமிழக அரசையும் மத்திய அரசையும் அவங்களுடைய பெற்றோர்கள் நாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உதவி தேவைப்படுது அப்படின்றதுக்காகவும் இந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்னா 16 கோடி ரூபாய் தேவை அப்படின்றதுக்காக விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய தனியார் திரையரங்குக்கு போன அந்த பெற்றோர்கள் அங்கு வரக்கூடிய ரசிகர்கள் கிட்ட அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் என்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோடைய நோயை பத்தி தெரிவிச்சு அவங்களுக்காக நிதி திரட்டி இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் உதவி தேவைப்படுது, தயவு செய்து உதவுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தியேட்டருக்கு வந்த பல ரசிகர்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த நியூஸை ஷேர் பண்ணி இன்னும் பல இம்பார்ட்டன்டான செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.